அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. அவதானத்துடன் இருக்கவும் பொதுமக்களிடம் பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. மூடப்படவுள்ள மதுபான சாலைகள் வெளியான அறிவிப்பு. 24 மணித்தியாலத்திற்குள் மீண்டும் பாரிய சரிவை சந்தித்த இலங்கை ரூபா. ஆபத்தில் முடிந்த 2 நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம். வடக்கில் படையினர் வசமுள்ள காணி விடுவிப்பு, பிரதி அமைச்சரின் அறிவிப்பு. கொரியாவில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு. கொழும்பு வீதியில் திடீரென முறிந்து வீழ்ந்த பாரிய மரம், வாகனங்கள் சேதம். இணைய மோசடி வழக்கில் போலீஸ் அதிகாரி கைது. தொடர்பென விரிவான செய்திகள். போலீஸ் மா அதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி செயல்பட்டு வரும் சைபர் அச்சுறுத்தல் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரின் பெயரை பயன்படுத்தி வரும் போலி மின்னஞ்சல்கள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். போலீஸ் மா அதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி சைபர் அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறிக்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு தற்போது செயற்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இது குறித்து போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சைபர் பாதுகாப்பு மற்றும் திறந்த மூல விசாரணை பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை போலீசின் சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மத்திய நிலையத்தின் பெயரையும் போலீஸ் மா அதிபரின் பெயர் மற்றும் போலி கையொப்பத்தையும் பயன்படுத்தி அனுப்பப்பட்ட மிரட்டல் மற்றும் பணம் கேட்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு குறித்து இதன் மூலம் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயர், புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் போலி செய்திகளை நம்ப வேண்டாம் என்று பிரதமரின் அலுவலகம் அறிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் போலி காணொலிகள் மற்றும் பிரதமரின் புகைப்படத்தை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட போலி பதிவுகளை சமூக ஊடகங்களில் சில தரப்பினர் வெளியிட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல்வேறு தொழில் முனைவோர் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வரி கொள்கைகள் தொடர்பான போலி செய்திகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி இவ்வாறான போலி செய்திகள் உருவாக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இத்தகைய செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் இதுகுறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் பொதுமக்களிடம் பிரதமர் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த வகையில் இவ்வாறான போலி செய்திகளை உருவாக்குவதும் அவற்றை சமூக ஊடகங்களில் பகிர்வதும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு அரச வெசாக் விழாவை முன்னிட்டு 2 தினங்களுக்கு நாடு முழுவதும் உள்ள மதுபான சாலைகள் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் மே 30 மற்றும் 31 ஆகிய 2 தினங்களிலும் மதுபான சாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வெசாக் விழாவை முன்னிட்டு மே 30, 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய திகதிகளில் நாடு முழுவதும் உள்ள இறைச்சி கூடங்கள் மற்றும் இறைச்சி கடைகளை மூடவும் பல்பொருள் அங்காடிகளில் இறைச்சி விற்பனையை நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை வாழ் பௌத்தர்களின் புனிதமிக்க வெசாக் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் ஜூன் 2ஆம் திகதி வரை வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதி மேலும் சரிவடைந்து டாலரின் பெறுமதி மீண்டும் உயர்வடைந்துள்ளது. இதன்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதியானது 330 ரூபாவை இன்று தாண்டியுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்று வெளியிடப்பட்ட தினசரி நாணய மாற்று வீத அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலரின் கொள்முதல் விலை 320.40 ரூபாவாகவும் விற்பனை விலை 330.81 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதி மேலும் சரிவடைந்து டாலரின் பெறுமதி மீண்டும் உயர்ந்துள்ளது. இதன்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் போது அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதியானது 330 ரூபாவை இன்று தாண்டியுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்று வெளியிடப்பட்ட தினசரி நாணய மாற்று வீத அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நண்பர்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாய் தர்க்கம் முரண்பாடாக மாறிய நிலையில் மதுபோத்தலால் குத்தப்பட்டு படுகாயமடைந்த சம்பவம் நேற்று முன்தினம் கரவட்டி பகுதியில் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, ஆலயம் வேள்வியில் 2 நண்பர்கள் மது அருந்தியதாகவும் இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் முற்றியதில் ஒருவர் மீது சரமாரியான கண்ணாடி சாராய போத்தலால் குத்துதல் மேற்கொள்ளப்பட்டது.
இந்த நிலையில் படுகாயமடைந்தவரை உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்ணாடி போத்தல் குத்துக்குள்ளாகி காயமடைந்தவருக்கு 150க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் சில குறிப்பிட்ட காணிகளை விடுவிப்பதானது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தீர்மானங்களிலேயே தாங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். காணி விடுவிப்புகள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் மிகவும் தீவிரமான அக்கறையுடன் செயற்பட்டு வருகின்றது. படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதில் ஜனாதிபதி மிக தெளிவான நிலைப்பாட்டில் உள்ளார். காணிகளை விடுவிப்பது தொடர்பாக சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக முப்படைகளின் தளபதிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் உரிய அதிகாரிகளுடன் இணைந்து குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு நேரடியாக களப்பயணம் மேற்கொண்டோம். இதன்போது பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் கோரும் குறிப்பிட்ட சில காணிகளின் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய முக்கியத்துவங்கள் குறித்தும் நேரில் ஆராயப்பட்டுள்ளது. கொரியாவில் பணிபுரிந்து பின்னர் மீண்டும் நாடு திரும்பி இலங்கையில் முதலீடுகளை செய்வதற்கு எதிர்பார்ப்பவர்களுக்கு அரசாங்கம் முழுமையான ஆதரவை வழங்கும் என பதில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு பெற்ற குழுவொன்றை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தற்போதைய உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரத்தை பேணுவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை பெரும் பங்களிப்பை வழங்கி வருவதாக சுட்டிக்காட்டினார். கொழும்பு கொள்ளுப்பட்டி மற்றும் பம்பலப்பட்டிக்கு இடையேயான டுப்ளிகேஷன் வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தில் பாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு லோரி மற்றும் ஒரு காரும் சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக கொள்ளுப்பட்டி மற்றும் பம்பலப்பட்டிக்கு இடையேயான டுப்ளிகேஷன் பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இணையதள மோசடி வழக்குடன் தொடர்புடைய 19 சீன பிரஜைகளின் கடவுச்சீட்டுகளை விடுவிப்பதற்காக கையூட்டல் கோரியதாக குற்றச்சாட்டில் வெளிக்கடு காவல்துறை நிலையத்தின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் பணம் கோரப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.